ஒரு புதிய கடிகாரத்தின் விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக 100% இருக்குது, 15% அதிகமில் அப்போ ப்ளஸ் 15 போட்டால் 115% மாறிடும். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% என்ன ஆகுது, அதிகமாகுது. அதே தான் நார்மலாக 100 இருக்கும், 10 அதிகமாச்சுன்னா 110% மாறிடும். எனில் விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரம் விற்கும்போது கிடைக்கும் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எனக்கு கடிகாரத்தோட விலை என்னன்னு தெரியாது, அதை நான் 100ன்னு வச்சுக்கிறேன். அது முதல்ல 15 அதிகமாகி 115 மாறுதா, ஸோ அதை எழுதிப்போம். 115 டிவைட் பை 100, பர்சன்டேஜ்னால 100. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது, 10 அதிகமாகுதில்ல, அப்போ 110 டிவைட் பை 100. இப்போ இதெல்லாம் கட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1265 டிவைடட் பை கீழே ஒரு 10 இருக்குல்ல, அதுவும் வரும். இப்போ இதை நான் டிவைட் பண்ணும்போது 126.5ன்னு வரும். நார்மலாக 100 இருந்துச்சு, இப்போ 126.5 இருக்குது. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, 26.5%.